வணக்கம். அதிகமாக பேச எனக்கு தேவையில்லை. வணக்கம், வணக்கங்கள். ஓகே. தாத்தா நீங்கள் இந்த டைமில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகிறீங்க, தூய்மையாகிறீங்க. சொல்லுங்களே. நான் எப்போதும் தூய்மையாகத்தானே இருப்பேன். அது இல்லை தாத்தா, உங்களை பார்த்தா வரும்போது சுத்தமாக இருக்கிறீங்களே. இப்போதான் குளித்து விட்டு வந்தேன். என் மேல் இருக்கும் அழுக்கை போற்றி விட்டு வந்தேன். எனக்கு உள்ளே இருக்கும் அழுக்கை, பாவங்களை, தவறுகளையும் என்னால் சுத்தப்படுத்த முடியும். அதான் மேலே தான் உங்களால் மட்டும் இல்லை, எங்களால் கூட தண்ணி ஊற்றிக்கினாக்கா சுத்தமாகிடுவோம். நீங்கள் உள்ளுக்கிற தப்பு துண்டா, பாவம், புண்ணியம், புண்ணியம் என்ன பாவம், இவங்களை கூட என்னால் சுத்தப்படுத்திக்க முடியும் சொல்கிறீங்களே. எப்படி தாத்தா? பாவ சங்கத்தி என்னும் ஒரு அருட்சாதனம் இருக்கிறது. அங்கே போயிட்டு என்னுடைய பாவங்களை எல்லாம், நான் செய்த தவறுகளை எல்லாம் அந்த குருவானவரிடம், அந்த தேவாலயத்திலே ஒரு குருவானவர் இருக்கிறார், அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் போய், குருவே, இறைவா, நான் பாவியாக இருக்கிறேன், என் பாவங்களை மன்னித்தருளும். நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருங்கள் இறைவா என்று கடவுளிடம் சொன்னேன். தாத்தா, கடவுளிடமா? என்ன தாத்தா, ஒரு சாமியார் உள்ளே உட்காந்துக்கிறாரு, கடவுள்கிட்ட சொன்னேன்றீங்களே. சொல்லுங்களே. நான் அப்படித்தான் நினைத்தேன். அந்த குருவானவரிடம் போயிட்டு, நான் பாவசங்கத்திடம் சீக்கிரமே நம்மை பற்றி என்ன நினைத்து கொள்வார் அப்படி நினைத்து, இருந்தாலும் பரவாயில்லை, அவரிடம் நமது பாவங்களை சொன்னால் அவர் கடவுள் பெயரால் அந்த பாவங்களை மன்னிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் அவர்கிட்ட நான் செய்த சகல பாவங்களையும் சொல்லிட்டே இருந்து அவர், சரி மகனே, நீ தெரிந்தும் தெரியாமலும் இந்த தவறுகளை செய்திருக்கிறாய், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ இப்போது ஆத்மா தூய்மைப்பட்டிருக்கிறது, நீ போயிட்டு வா, இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை செய்யாதே சொன்னார். அப்போ சொல்லிட்டு என்னை ஆசீர்வதித்தார். சரின்ட்டு நான் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவரை பார்த்தாக்கா அங்கே சாமியார் இல்லை. அந்த குருவானவர் கட்டத்தில் போய் நான் பாவத்தை சொன்னேன்னு, நான் செய்த பாவங்களெல்லாம் மன்னின்னு சொல்லி கேட்டேன்னு பார்த்தாக்கா அங்கே அந்த குருவானவர் இல்லை, கடவுள் உட்கார்ந்தார். ஒரு ஆவியாக எனக்கு காணப்பட்டார். யாராது எங்களா போனார் அந்த சாமியார்? பார்த்தாக்கா அங்கே அந்த சாமியார் இல்லை, அந்த இடத்துல கடவுள் உட்காந்துட்டார். கடவுள் உட்காந்துன்னு என் பாவங்களெல்லாம் கேட்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுன்னு, இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை செய்யாத என்று அவர் எனக்கு சொல்லி என்னை தூய்மைப்படுத்தினார். சொல்லுங்களே, இது நடக்கிறது. நம்புங்கள். அந்த இடத்துல ஒரு இறைவனை நான் பார்த்தேன். ஆவி வடிவத்தில் நான் அந்த குருவானரை பார்த்தேன். அதோடு நான் பல தவறுகளை செய்திருந்தேன். அவைகள் அனைத்தையும் அந்த இடத்துல போயிட்டு அவரிடம் சொல்ல மறந்துவிட்டு போகிறேன். ஏதாவது 1, 2 மறந்துவிட்டால் எப்படி என்று ஒரு காகிதத்தில் நான் செய்த பாவங்கள் எல்லாம் எழுதி கொண்டு போயிருந்தேன். நான் இந்த பாவத்தை செய்தேன், நான் இந்த தவறு செய்தேன், நான் டிஸோபீடியண்டாக இருந்தேன், நான் எவரி சண்டே மாசுக்கு போனோம், நான் அது போல், அப்புறம் என் குழந்தைகளையும் என் மனைவிகளையும் கடிந்து கொண்டேன். இப்படி இதுவைகளெல்லாம் நான்
மறக்காமல் சொல்ல வேண்டும் என்று ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டு போயிருந்தேன். அந்த குருவானவரிடம் போயிட்டு நான் செய்த பாவங்களை எல்லாம் படித்து நான் இந்த தவறு செய்தேன், இந்த தவறு செய்தேன், இந்த தவறு செய்தேன், என் பாவங்களை மன்னித்தள்ளும் நிறைவா என்று கேட்டுட்டு பார்த்தாக்கா அந்த காகிதத்தில் நான் எழுதின்னு போதெல்லாம் அழிஞ்சிட்டுக்குது. எங்களா போச்சு நான் எழுதி வச்சிருந்ததெல்லாம் பார்த்தா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நிம்மதியாக போய்வான்னு சொன்னார். அப்படின்னு பார்த்தாக்கா என் பாவங்கள் அந்த பேப்பர் இருந்ததெல்லாம் அழிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் ஒரு இடத்துல நடந்த சம்பவம் இது. இப்படித்தான் நான் மேல்புறத்தில் தூய்மையாக இருந்தாலும் உள்புறத்தையும் என்னால் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் பாவசங்க தீனம் என்னும் ஒரு அருட்சாதனை மூலியமாக. தாத்தா, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா தாத்தா? இருக்குங்க. நீங்கள் குருவானவரிடம் போயிட்டு தேவாலயத்தில் போயிட்டு குருவானவரிடத்தில் சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்கள் மனசாட்சிக்கு இடம் நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்தினேன், என் தவறுகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் இந்த உன் மனசாட்சி இல்லை வர்றதெல்லாம் கடவுளிடம் சொல்லுங்கள், மனதளவில் சொல்லுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டோம். ஓகே தாத்தா, நாங்களும் அதே மாதிரி செய்கிறோம் தாத்தா. ஓகே செல்வங்களே, செய்யுங்கள். நீங்கள் செய்த தவறுகளை மனதார கடவுளிடம் சொல்லுங்கள், மன்னிப்பு கேளுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் கடவுளிடம் பேசுவதாக நினைத்து கொண்டு இருக்கும்போது உங்கள் எதிரிலே கடவுள் இருப்பார். நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் உள்ளே கடவுள் இருக்கிறார். நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு கடவுள் காது கொடுத்து கொண்டிருக்கிறார். தாத்தா, என்கிட்ட கடவுள் இருக்கிறாரா? கடவுள்கிட்ட நான் பேசலாமா? ஆம் சொல்லுங்களே, பேசுங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். உயிர் என்றால் என்ன? கடவுள். அந்த கடவுள் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் உயிரோடு என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த உயிர் ஆகப்பட்ட கடவுள் உங்களிடம் இருக்கிறார். அவரிடம் நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள், மனம் விட்டு கேளுங்கள், நீங்கள் பெறுவீர்கள். ஓகே செல்வங்களே, ஓகே, உங்களுக்கு தெரியும் இல்லையா, இரவு தாத்தாவா? சரியா தெரியல தாத்தா. இப்போ தெரியுறீங்களா தாத்தா? ஓகே, குட் மார்னிங்கா? ஆம் சொல்லுங்களே. ஆம் சொல்லுங்களே, என்ன டைம் ஆச்சு? இப்போ 1 மணி இருக்கும் நைட்டு. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.